ஆமீன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாகிட்ட சொன்னாரு, நீயும் குடும்பமும் உள்ளே பிரவேசி. எல்லா மிருக ஜீவன்களும் உள்ளே போயிட்டு ஆண்டு பார்த்தாரு, மொத்தமும் முடிஞ்சதுடா. அவ்வளவுதான். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது எல்லாம் உள்ள போயிருச்சு. என் வார்த்தைக்கு செவி கொடுத்த மிருக ஜீவன்கள் உள்ள இருக்குது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச பறவைகள் உள்ள இருக்குது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஊரும் பிராணிகள் உள்ள இருக்குது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச நோவாவினுடைய குடும்பம் 8 பேர் உள்ள இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் எல்லாத்தையும் உள்ள விட்டு கர்த்தர் கதவை அடைச்சு சாவிய அவர் கையில் எடுத்துட்டாரு. எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செவி கொடுத்து தேவனை தேடின மொத்தம் உள்ள இருக்குது. கர்த்தர் கதவை அடைச்சு அவரு கீ எடுத்துட்டு போயிட்டாரு. சில நேரத்துல சில மனுஷங்களுக்கு ஆண்டோட வார்த்தை பிரசங்கிக்கப்படும். நல்லா இருக்கிற காலத்துல எல்லாம் தேவனை தேட மாட்டான், பயத்தோட ஆண்டரை ஆராதிக்க மாட்டான், ஞாயிறு ஆராதனைக்கு வரமாட்டான். ஆனா பேர் என்ன தெரியுமா? விசுவாசி. குறிப்பிட்ட நாட்கள் கடந்து போயிரும், கிருபைய நாட்கள் முடிஞ்சு போயிரும். அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சா அழுதாலும் கதவை திறக்க முடியாது. ஏன் தெரியுமா? கீ அவர் கையில் இருக்குது.